கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் பாடுகள் முடிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மளையும் அறியாமல் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம், எப்போ இந்த பாடுகளெல்லாம் முடியும், எப்போ இந்த வேதனைகளெல்லாம் முடியும், எப்போ இந்த துன்பங்களெல்லாம் முடியும், எப்பொழுது என் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்புங்க, உங்கள் பாடுகளெல்லாம் முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்தாங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் எகிப்து விட்டுச்சா? விடலை, பின் தொடர்ந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பின் தொடர்கிறது அல்லவா? உபத்திரவங்கள் பின் தொடர்கிறது அல்லவா? வேதனைகள் பின் தொடர்கிறது அல்லவா? அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி பயந்து மோசேயிடத்தில் முறையிட்ட பொழுது கர்த்தராகிய தேவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, யாத்திராகமம் 14:13, இதுவரை கண்ட எகிப்தினை இனி நீ காண்பது இல்லை. எகிப்தினுடைய பிரச்சனைகள் முடிந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கு முடிந்தது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இனி உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் இல்லை, வேதனைகள் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த சத்துரு முடிந்தது. மத்தேயு 15வது அதிகாரம் 23-28 வரைக்கும் வாஸ்து பார்த்தா, ஒரு தாயார் தன் மகளுக்குள்ளே இருக்கிற பொல்லாத பிசாசு மகள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. மகள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. மகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. அந்த தாய் இயேசுவிடத்தில் கதறினார்கள், உதவி செய்தருளும். மத்தேயு 15:25 நீங்கள் வாஸ்து பார்த்தா, உதவி செய்தருளும் என்று கதறினார்கள். இயேசு விசுவாசத்தை மாத்திரம் சோதித்து பார்த்தா. அதோடு சொன்னா, உன் ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உன் மகளுக்கு ஆக கடவுது. இதுவரை அலக்களித்த, இதுவரை பின்தொடர்ந்து வந்த, இதுவரை போராடின எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு ஒரு முடிவு. அந்த தாய் சந்தோஷமாக போனாங்க. அதற்கப்புறம் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டானது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தானே, பாடுகள் தானே, உபத்திரவங்கள் தானே, எல்லாம் முடிவடைந்தது. விசுவாசிங்க. நிச்சயம் கர்த்தருடைய காரம் உங்கள் கூட இருக்கும். ஒரு தாய் மிக பலவீனப்பட்டு மருத்துவருக்கு செலவு பண்ணி எல்லாம் கடைசி சூழ்நிலை. அப்பொழுது தான் ஜெபிக்க வரும் பொழுது கர்த்தர் சொன்னால், இதுவரை கண்ட பிரச்சனைகளை இனி காண்பதில்லை, இனி இந்த பாடுகள் இல்லை, முடிந்தது. அன்றைக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தான். அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள் இல்லை, மனவேதனைகள் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் மனவேதனைக்கு ஒரு முடிவு. ஏசாயா 60:20, துக்க நாட்கள் முடிந்தது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய துக்க நாட்கள் முடிந்தது, எல்லா பாடுகள் முடிந்தது. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். பாடுகள் எல்லாம் முடிந்தது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.